ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்புரை போரும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தையில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நானின் செய்யும் மனிதவனின் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சிறங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கள்யே சிவ சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியம் ஆதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். முக்குண வேலை அப்படின்னா என்ன? முக்குண வேலை அப்படின்னா அதாவது சாத்விகம், ராட்சசம், தாமசம் இந்த நிலைகளையே நாம் முக்குண வேலை என்று கூறுகிறோம். அப்போ இந்த முக்குண வேலையை நாம் அறிவது எப்படி? புத்தகத்தில் படிக்கலாம், எழுதலாம், முக்குண வேலை அதெல்லாம் சொல்லலாம், நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏற்கனவே இந்த முக்குண வேலை அதாவது சாத்வீகம், ராட்சசம், தாமசம் இது போன்ற இந்த நிலையிலே உள்ள ஒரு வீடியோ ஆல்ரெடி பதிவு போட்டிருக்கிறோம். இருந்தாலும் இதனுடைய பலன்கள் அறிவதும் பலன்கள் தெரிந்து கொள்வதும் எப்படி? அப்போ வேலைகள் அறிய திங்கள் வியாழன் சாத்வீகமாகும், நீளும் சுக்கிரன் செவ்வாய்க்கு நின்ற ராசதமேயாகும், வாளை நேர்கண்ணாய் புந்தி மந்தன் செங்கதிர் வாரத்தின் நாளும் தாமதமாம் காலம் நாழிகை 3:45. இந்த பாடல் இப்படி கூறுகிறது. திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அன்றைய சூரிய உதயம் எதுவோ அந்த உதயத்திலிருந்து என்ன மணிக்கணக்கு நமக்கு வருகிறதோ, அதாவது சூரிய உதய நேரத்திலிருந்து 3:45 நாழிகை சாத்வீக வேலை என நாம் தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு ராட்சச வேலை, தாமச வேலை இது ஒன்றன் பின் ஒன்றாக மாறி மாறி அன்றைக்கி நாள் முழுச வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி தான் நாம் இந்த சாத்வீகம், ராட்சசம், தாமசம் இந்த வேலைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு 3:45 நாழிகை 3:45 நாழிகை இப்போ ஆரம்ப சூரிய உதயத்தில் ஒரு கிழமையில் ஒரு வருது, அதாவது ஒரு வேலை வருதுன்னா அதை 3:45 மாற்றிக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம்னா ஒன்றுக்கு ஒன்று டே பை டே, அதாவது அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி வந்துக்கிட்டே மாறிக்கிட்டே இருக்கும். மாறுறது எல்லாமே 3 முக்குண வேலை தான். இது எடுத்துக்காட்டுக்கு தான் இதை சொல்கிறேன். அன்றைய சூரியோதயம் என்ன கிழமை, எந்த கிழமையில் எந்த சூரிய உதயத்திலிருந்து 3:45 நாழிகை எந்த குணம் வருது அப்படின்னு தெரிஞ்சிட்டா ரொம்ப சிம்பிள் தான். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் முதலில் ஆரம்பமாவது ராட்சச வேலை தொடங்கி அடுத்து மாறி மாறி இந்த குணங்கள் மாறிக்கிட்டே போகும். ஞாயிறு, சனி, புதன் ஆகிய நாட்களில் 3 நாட்களிலும் முதலில் ஆரம்பிப்பது தாமச வேலையாக இருக்கும். தாமச வேலை தான் அப்படின்னு நாம் கணிச்சிடலாம். எப்படி? அந்த தாமச வேலை அன்றைய நாளில் எவ்வளோ நாள் இருக்கும், எவ்வளோ நேரங்கள் இருக்கும் அப்படின்னா 3:45 நாழிகை வரைக்கும் அந்த முதலில் எந்த குணம் ஆரம்பிக்கிறதோ அதே வேலையாகத்தான் அந்த 3:45 நாழிகை இருக்கும். அதுக்கப்புறம் மாறும், திரும்பி 3:45 நாழிகைக்கு மாறும், மறுபடியும் 3:45 நாழிகைக்கு மாறும். இப்படி நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். அப்போது சாத்வீக வேலைக்கான பலன்கள், இந்த சாத்வீக வேலையில் என்னென்ன பலன்கள் நமக்கு இருக்குது அதை நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போது பரவு சாத்வீக வேலைக்கு பளிங்கொளி நிறமும் உளான் விரவு நல்லறிவு
பத்தி விதரணமும் ஞானமும் உள்ளான், குறவர் மேல் பத்தியுள்ளான், கொடுமை சேர் துன்பமில்லான், வரவுறும் இன்பமெல்லாம் வரும் அவன் தனக்கு மாதே. இந்த முறையிலே இந்த பாடல் கூறுகிறது. சாத்வீக வேலையிலே பிறந்தவன் பளிங்கு போல தேக பொலிவையும் நிறத்தையும் உள்ளவனாக பிறப்பான். சிறந்த அறிவாளி, பக்திமானாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. நாகரிகமாக நடந்து கொள்பவன், நாகரிகமாக பேசக்கூடியவன், தன்னுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் வாழ்க்கையை நடத்துபவனாக இருப்பான். அதேபோல பெரியோர்களிடத்தில் நல்ல மரியாதையும் மதிப்பையும் பெற்று வாழ்க்கையை நடத்துபவனாக இருப்பான். முன்னெச்சரிக்கையாக என்ன செய்ய வேண்டும், எந்த காலகட்டத்திலே என்ன பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கும், என்ன பேசினா என்ன வரும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியாகவே சிந்தனை உள்ள நபராக இவர்கள் இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதனால் வாழ்க்கையிலே சிக்கல் இல்லாமல் வாழ்க்கையை நடத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படி சொல்லலாம். ஏன்னா மாட்டிக்கிட்டு முழிக்க மாட்டோம், அந்த அளவிற்கு சிந்தனையாளனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள், நல்லதோ தீயதோ அது அப்பாற்பட்ட விஷயம், அது எல்லாமே இந்த ஜாதகன் அனுபவித்து ஆக வேண்டும். அனுபவித்தே தீர வேண்டும். அது எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் சுபத்தன்மை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ராட்சச வேலைக்கான பலன், இதை நாம் எப்படி அறிவது? ராட்சசம் அதாவது அன்பின் ராட்சச வேலைக்கு ஜனித்தவன் அறிவும் உள்ளான், இன்பத்தில் ஆசை பற்றும் இயலும் நல் உரைகள் கற்பான், பொன்புவி கலைகள் இந்த புவிக்கு உபகாரமுள்ளான், துன்பமற்ற ராசா ஆக்னை செலுத்துவான் சுகமும் உள்ளான். இந்த முறையிலே இந்த பாடல் மிக தெளிவாக கூறுகிறது. ராட்சச வேலையில் பிறந்தவன் சிறந்த அறிவாளி, திறமைசாலி, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலும் ஆற்றலும் இந்த ஜாதகனுக்கு உண்டு. பெரியோர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கொடுப்பவனாக இருப்பான். பொன்தானம், பூமிதானம், கல்விதானம் போன்ற தானங்களை இந்த ஜாதகன் பயன்படுத்துவதாக இருக்கும். இதனால் இந்த தானங்களை எல்லாம் இந்த ஜாதகன் பயன்படுத்துவான் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கவலையின்றி வாழ்க்கையை அரசனாக எண்ணி வாழ்க்கையை நடத்துபவனாக இருப்பான். குறைகள் என்பது இந்த ஜாதகனுக்கு மிக குறைவு. அதே போல் ஒரு ஊருக்கு தலைவனாகவும் இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தாமச வேலைக்கான பலன்கள் இதில் பிறந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, வலிய தாமத வேலைக்குள் வந்து ஜென்மித்தோன் செய்கை பொலிய நித்திரை எப்போதும் புரிந்துள்ளான் பொய்யே சொல்லுவான், நலியவே மயக்கம் சூம்பு நன்னிய மந்தனாவான், பலகலை அறிவுமில்லான் பாவ சிந்தனையே ஆவான். இப்படி இந்த பாடல் வரியிலே மிக சிறப்பாக குறிப்பிட்டுள்ளது. தாமச வேலையிலே பிறந்த ஜாதகர் சதா தூங்குவதிலே அதிக ஆர்வம் காட்டுபவனாக இருப்பான். முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடியவனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. மயக்கமும் சோம்பலும் அவனை பாடாய்படுத்தும் வாழ்க்கையிலே அப்படின்னு சொல்லலாம். சுறுசுறுப்பற்றவன் வாழ்க்கையை எப்படி உருட்ட வேண்டும், எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும், வாழ்க்கையில் எப்படி இப்போ இருக்கிற பொருளாதார விஷயத்திலே காலநிலைகளிலே வாழ்வது என்பது ரொம்ப சிரமம். அது இவன் எப்படி வாழணும்னு இவனுக்கு தெரியாது. அந்த மாதிரி நிலைமையிலே வாழ்ந்து கொண்டு இருப்பான். இப்படி இந்த முக்குண வேலை மேற்கூறிய நாட்களிலே அந்தந்த சாத்விகமா ராட்சசமா அதாவது சாத்விகமா ராட்சசமா
அல்லது தாமசமா, எந்த நாட்களிலே இது பிறக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அதற்கேற்றது போல அந்த குழந்தை ஜனனம் எடுப்பதை எந்த குணத்தில் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. கணக்கீடு முறை சிறிது உண்டு. அந்த கணக்கீடு முறை போட்டாலே இது வந்துடும். இந்த ஜாதகன் அவனுடைய வாழ்க்கையிலே இப்படி தான் வாழ்வான் அப்படின்னு சொல்லி நாம் மிக எளிதாக தெரிந்து கொள்ளலாம். வணக்கம்.